சொல்லி சிவனையே வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்தார் தூதுவர்கள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அதே பொம்பளை அதே சீலை. வெண்பாவாய் நம. வெண்பாவாய் யாரம்மா நீ? ஓம் நம சிவாய. அப்புறம் நம்ம எந்த ஊர் நீ? ஓம் நம சிவாய. என்ன சொன்னாலும் இழுச்சவாயா நமச்சிவாயா நமச்சிவாயான்னு இல்ல நமச்சிவாயான்னு. வெண்பாவாய் யாரம்மா நீ? உங்களோட பெயர் என்ன? தங்க சிலையோடு இருக்கிறான். பார்த்தா பாவமா தெரியுதுண்ணா. உனக்கு இங்க வர வெனங்காய இலை போட்ட மனசு அங்க போன ஈஸ்வர சீட்டை கழிச்சு நம்மள வீட்டுக்கு முடிக்கிடுவாரு. நான் பார்த்தா பாவமா தெரியும். வெடி வெடிய சார்ந்த தூங்கறதுக்கெல்லாம் உயிர் எடுக்கிறது நாம. இங்கேயும் வந்து உயிர் எடுக்க சொல்லி ஈஸ்வரன் தாட்டி விட்டு இருக்கிறாரு. காக்கா உடைக்கிற வைத்தியகா பாவமாவது புண்ணியமாவது இந்த பெண்ணை இழுத்த ஓட்டு இழுத்து வீசு. கத்தியங்க எடுத்து வெட்டி போடு. வெட்டி கத்தியங்க நாலு குண்டா வெட்டி போட்டேன். அப்ப எம தூதுவர்கள் தானே தாமரையுடைய திரேக மேனிகை கண்ட உண்டங்களாக வெற்றி 4 சவுக்கமாக வீசி இருந்தார் தாமரையை. அப்படி வீசி வென்றுவிட்டு அப்ப எம தூதுவர்கள் தானே சிவகத்திலே சென்றார்கள். ஐயா சிவபெருமானே, தாங்கள் சொன்ன பிரகாரம் போய் பார்க்கின்ற பொழுது தங்க சிலை போல ஒரு பெண்ணானவள் தவம் இருந்தாள். அந்த பெண்ணை கண்ட உண்டமாக வெற்றி காகமாமுனிக்கு இறையாக்கி விட்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த யம தூதுவர்கள் விடைபெற்றார்கள். இந்த நேரத்திலே தாமரையின் தவா நிலையிலே அனுபவமானது கேட்கவில்லை. அந்த நேரத்திலே எங்கள் இளமையில இருந்திருக்கும் என்பவர் தானே அந்த வெத்தலையில் மையிட்டு விட்டு என்று பார்க்கின்ற பொழுது தாமரையுடைய திரேக மேனிகளைத்தானே சின்ன விண்ணங்களாக விட்டு காகமாமுனிக்கு சூறையிட்டு இருக்கிறாங்க. இது கண்ட எம்பெருமாமாயவர் அரைக்கும் கருமருந்தை அள்ளியே விட்டிருந்தார். உரைக்கும் கருமருந்தை தூக்கியே விட்டறிகின்ற பொழுது அப்ப தாவரோட திரேகமே வந்து ஒன்னா சேருது. அப்படி திரேக மேனி ஒன்னா சேருகின்ற பொழுது அந்த திரேக மேனி எல்லாம் எம்பெருமா மாயவரை பொன்னூசி ஒஞ்சகராக போட்டு காயத்தை எல்லாம் பொருந்தி விட்டார். தாமரைக்கு காயத்தை எல்லாம் பொருந்தி விட்டுகிற முழுதி எல்லாம் துளைத்து விட்டு அப்ப தாமரைக்கு உயிரை கொடுத்து எம்பெருமா மாயவர் தீர்த்தமானது அளித்தார். அப்படி தீர்த்தமானது போட்டு அப்ப தாமரியமாயவர் தட்டை எழுப்புனாரே அன்னையரோ வேலையிலே எழுப்புகின்ற பொழுது இழந்தருவோர் இழந்தருவோர் தாமரை தூங்கினோ தூங்கி இழந்தருவோர் இழந்தருவோர் துல்லியதான் தாமரை மேலே இருந்தார். இழந்தாரே சுத்த போடுங்க அவே நல்லோ
பூவாக எடுத்தது பிள்ளை வரா எத்தனாவது முறை? எத்தனாவது இது முறை? 2வது. வெண்பாவாய், உன்னுடைய சாபங்கள் சொன்னா 3 தலைமுறைக்கு மொத்தமாக பிள்ளை இல்லாமல் போக வேணும், 7 தலைமுறைக்கு எடுத்தால பிள்ளை இல்லாமல் போக வேணும் அப்படிங்கிற சாபமானது 30 உனக்கு 3வது தலைமுறையானது முடிஞ்சிருக்குது. சரி, இது போல நீ இன்னும் தான் தவறு 7 முறை சாக வேண்டும், 7 முறை மீண்டும் பிறக்க வேண்டும். அப்படி பிறக்கிறது மெய்யானா உன்ற சாபம் விமோச்சனமாக 8வது முறையாக சிவய வேண்டும். தவறு குழந்தை கிடைக்கி, அது வரைக்கும் குழந்தை கிடைக்காது வெண்ணே. நீ மீண்டும் தவாநிலையிலே அமர்ந்து தவபுரிவாயாக துணை நோக்கி அந்த நேரத்தில்தானே இன்னைக்கு ஏறும் அம்மா தவசும் மேலே அமரையா ஏறி அந்த குதிரையை ஆடுங்க. கொஞ்சம் அக்கால ஓடி விடுங்க. இந்த குதிரையில நான் ஓடிக்கிட்டு போய் இங்க வர ஓடி. சிறப்பான பூஜைகள் பண்ணுகின்ற பொழுது நாங்க வேண்டுதலா முன்னால செருப்பு போட்டு கொண்டு போனோம், மறைச்சு வைக்கிற அக்கா இருக்கு. அதை முன்னால வச்சிருந்தா எந்த பலனும் கிடைக்காது. ஒரு பக்கம் கொண்டாந்து வைக்கிறாங்க, அப்புறம் பார்வை எடுத்துக்கலாம். செருப்பை எல்லாம் ஓரமாக போட்டுட்டு, ஏன்னா தாமரையின் தவாநிலைக்கு 33 கோடி தேவர்கள் வருவார்கள். ஆகையாலே இந்த செருப்பை எல்லாம் அக்கறை ஓரப்படுத்திட்டு அமைதியாக உட்கார்ந்து ஆண்டவனை வேண்டும்படியாக பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறோம். ஏன்னா தாமரை கவனிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் மக்கள் வர வாங்குறாங்க. அப்படி இருக்கையில நம்ம வாக்கள் ரவுசை ஓட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் தங்க? யாருக்கு ஒண்ணும் புரியாது. அதனாலே அமைதியாக தாமரை கவனிச்சி மட்டுமல்ல, சாமியார் வாங்க சேர்ந்த நிகழ்ச்சியை பாடுகின்ற பொழுது இங்கேயும் வந்து குழந்தை வரமானது வாங்குறதுக்கு எத்தனையோ பேர் மனமுருக வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க எல்லாம் வேண்டிக்குங்க. தாமரை எப்படி மக்களை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்களோ அதே போல சாமியார் மாநிலத்திலும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட புண்ணியவான் யாவர்களுக்கும் ஈசன் கொடுத்த வரம் இனிய வரம், பரமன் கொடுத்த வரம் பாலன் வரமும் அவர்களுக்கு புத்திர வாக்கியமானது இறைக்க வேணும்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நாளைக்கு எல்லாம் மனமுருக வேண்டிக்குங்க தங்கா. அமைதியாக வேண்டும்படியாக பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறோம். சத்தம் போட்டு இருந்தா அவர் ஒண்ணும் பண்ண முடியல. இதை ஆன் பண்ணவோ ஆஃப் பண்ணவோ தெரியும் பண்ணிக்கிட்டு இவளுக்கு எப்படி புள்ள பொறுத்து ஏதோ ஒண்ணு தெரிஞ்சாதானே பொறுத்து. ஏன் தெரியாது? தெரிஞ்சு தெரியல இவளுக்கு. யார் சொன்ன அப்படின்னு? தெரியல, நான் சொல்லவே இல்லை அப்படின்னு. அப்ப தாமரை தானே பெண்பாவாய், இதே நீ கண்கள் இரண்டையும் மூடி கையை இரண்டையும் வேண்டி சிவனை மட்டுமே வேண்டும் அம்மா. அப்படி அவனுக்கும் மனம் இறக்க வேண்டும். என்று ஆமா சொன்ன பிரகாரம் மீண்டும் அந்த தவசம் மேல ஏறி சிவ சிவா என்று சொல்லி சிவனையே ஓம் சிவா என்று உட்கார்ந்தால் தவசமே அந்த தவச மேல உட்கார்ந்து சிவனையே வந்து கொண்டிருக்கிறார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவ 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 சிவாய நம, ஓம் ஓம் நம சிவாய. இப்படி தாமரை மீண்டும் சிவனை வேண்டிய தவம் இருக்கின்ற பொழுது
தாமரையின் தவங்கள் முக்தி அடையுது. அப்ப ஒவ்வொரு நாளும் தாமரை தவசத்து சக்திகள் பெறுகின்ற பொழுது அக்கடி சுவாயமான தேவலோகத்தில் வீசுது. இது கண்ட ஈசன் பார்த்தா என்னவோ தெரியவில்லை, அக்கடி சுவாயமானதாக பறக்கிறது. இதுக்கு என்ன காரணமோ தெரியவில்லை என்று சொல்லி ஒரு சீக்கிரமாக அழைத்தார் யம தூதுவர்களை. அப்பா யம தூதுவர்களை, ஆனால் இந்த நேரத்தில் வாரிய அக்கடி சுவாயமானது அதிகமாக இருக்கிறது தெய்வ சபையிலே. இதற்கு யாரு காரணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சென்று அழைத்து விட்டு வாருங்கள், போயிட்டு வாங்க என்று சொல்ல அதன் பிரகாரமே தூதுவர்கள்தானே அவனிலக்கி 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 கட்டியது அதே பொம்பளை அதே மாதிரி நம்ம அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம். அந்த பொம்பளை எழுச்சுவாயன்னு சொல்லிட்டு இருக்குது. அதே பொம்பளை பெண்பாவை யாரப்பா நீ? எங்கூரு ஓய் பேர் என்ன? வீட்டுக்கார பேரு என்ன? ஊருக்குள்ள பேர் தங்க திரைவோ இருக்கிற பெண்ணுக்கு எவ்வளவு ஒரு ஆர்வம் பார்த்தியா? நாம எந்த ஊர்ல கேட்டோம் இல்ல, நம்மளால கசாமுசான்னு இருந்தா ஆர்வம் இருக்கு. ஒண்ணுமே இப்படி இருக்கிறதுக்கு எதுக்கு அனுபவம்? நம்மளுக்கு என்ன வேலை? நம்மளுக்கு என்ன வேலை? நமக்கு சொன்னா அமுதவனு புடுங்க சொன்னா புடுங்கன்னு ஈஸ்வரன் புடுங்க. பாவமாவது புண்ணியமாகுது. கம்பெனி எனக்கு ரத்து பேசினார். கீழே வந்து விழுந்த உடனே அந்த தூதுவர்கள் என்ன பண்ணாங்க? அப்பத்தான் அடே என்ன பண்றது? இது வெட்டி எரிஞ்சில்ல, வெட்டி எரிஞ்சில்ல, வெட்டி எரிஞ்சில்ல சீக்கிரம் அப்படி தாமரையுடைய தேக வேதியைத்தானே சின்ன விண்ணங்களாக வெட்டுகிறாங்க. அப்படி சின்ன விண்ணங்களாக வெட்டி அந்த திரேக மேரியெல்லாம் கொண்டு வந்து எண்ணெய் சக்கரை போட்டு ஆட்டி, அப்ப தாமரையத்தானே எண்ணெய் சக்கரை போட்டி ஆட்டி எடுத்தார்கள். எடுத்து அதையெல்லாம் ஒன்று அப்புறப்படுத்தி விட்டு ஒரு சீக்கிரமாக வந்தார் தெய்வ சபைக்கு. குளத்திலேயோ ஆத்திலேயோ விட்டுட்டா போகுது. அப்படி தெய்வ சபையிலே வந்து, ஏண்டா இந்த பெண்பாவைய ஆட்டி வச்சிருக்க எண்ணெய் சக்கரை போட்டு என்ன பண்றது? கடல்ல கரைச்சல்ல ஆத்துல அவனுடைய ஆத்திரையை கலத்து விட்டு ஒரு சீக்கிரமாக வந்தார் தூதுவர்கள். ஐயா சிவபெருமானை சொன்னவர்களும் அதே எண்ணம். நாங்க ஊர் வேற கேட்டோம், ஏதென்று பேசவில்லை, எடுத்து போகலான்னு பார்க்கவில்லை. சிவனையே வேண்டி தவம் இருந்தால் நாங்க பாவமுடைய பார்க்கவில்லை. சின்ன உண்டங்களாக வெட்டி எடுத்து எண்ணெய் சக்கரையை போட்டு ஆட்டி கொண்டு ஆத்திரை கொண்டு போய் போட்டோம். சிம்மாசனம் அமைதியா நல்லா அமைதியா இருக்கு. இந்த நேரத்தில் எம்பெருமா மாயவர் பார்த்தார். தமசவே ராமரின் அலுவலானது கேட்கவில்லை. அப்ப ஒரு சீக்கிரமாக மாயவர்தானே வெத்தனையில் மை போட்டு விட்டெறிந்து பார்த்தார். அந்தனை மை போட்டு ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது தானுடைய திரேக மேரிகள் தானே ஆத்திரையை கொண்டு போய் கலக்கி விட்டுருக்கிறாங்க. எண்ணத்துக்கு போட்டு ஆட்டி இது கண்ட எம்பெருமா மாயவர் அந்த மான சீகமாகத்தானே சாமியாரை கிங்கார் குமார் என்று அல்லியே
அந்த தாமரையின் திரேக வேணி எல்லாம் வந்து ஒண்ணு சேருது. அப்படி ஒண்ணு சேருகின்ற பொழுது மாயவர் மீண்டும் ஒன்னோசி ஒஞ்சரானது ஓட்டு பொருதி காயங்களை எல்லாம் உறுதிவிட்டு அப்ப தாமரைக்கு உயிரை கொடுத்தார். உயிரை கொடுத்து அங்க நங்க பெருமான மாயவர் தட்டி எழுப்புமான தாமரையே தாமரை தட்டி எழுப்புகின்ற பொழுது தூங்கினாக தூங்கி தாமரைய துள்ளியே துள்ளிய மேலிருந்தால் எங்கே எனக்கு குழந்தை வரும். அம்மா எப்படி 7 நாள் செத்து போறதாங்க இருந்தாங்க பெண்பாவாய் சுவாமி. உன்னுடைய சாப விமோசனமானது 6 முறைகளானது முடிந்து விட்டதம்மா. 7வது முறையாக நீ சமம் இருக்கிறது வையானா உனக்கு கண்டிப்பாகத்தானே இந்த சாப விமோசனங்களாகும். அப்படி சாப விமோசனம் ஆகின்ற பொழுதுதான் உன்னுடைய 8வது தலைமுறையிலே 8வது தலைமுறை குழந்தை வரமானது கிடைக்கி நீ இப்ப தவம் பெறு. மீண்டும் அந்த தவசரை அவன்தான் ராமரை. ராமரை ஈஸ்வரனை நோக்கித்தானே ராமரை தவம் புரியும் போது சரி தாமரையுடைய தவா பலன்கள் எல்லாம் முற்றி அடைய அடைய ஈசன் தெய்வ சிலைக்கு அக்கனை சுவாயங்கள் வீசுகிறது. அந்த ராமர தவசம் மேலிருந்து என்று சொன்னாங்க சாமி உலகமே வந்து சொல்லும் உலகமெங்கும் சிவரே என்று சாமி ஆணைக்கு ஒரு தீ சிவாயெங்கும் தவசிலேக்கு உலகவாதி சிவமே எங்கும் உலகவாதி சிவமே எங்கும் அந்த அரம்பதியே தானதுங்கு அரம்பதியே தானதுங்கு சுவாமியை இந்த ஆரம்பாதிய சிவனை எங்கும் ஆரம்பாதிய சிவனை எங்கும் எப்படி அவசரை அமர்ந்திருக்கிறார் ராமரை. தாமரை இந்த நேரத்தில் மீண்டும் அக்கடி சுயமானது வீசுகின்ற பொழுது அழைத்தார் எம தூதுவர்களை எம தூதுவரை அழைத்து அப்பா எம தூதுவர்களை நீங்க சென்று அழைத்து விட்டு வருகிறீர்கள். யாரோ காணம் மீண்டும் கடந்தவம் இருக்கிறார். இந்த முறையானவர் சென்று அழைத்தவர்களைத்தானே அக்கினி வச்சு எரித்து கொண்டு யாத்திரை கலக்கி விட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார் சிவபெருமான். அதன் பிறகாரமே ராமரின் தவாவரைக்கு வந்து பார்க்கின்ற பொழுது தாமரை கடன் தவம் இருக்கிறார். இது என்ன தூதுவர்கள் இந்த பெண்பாளையம் அழைச்சிட்டு போறோம் யாரோ மீண்டும் காப்பாத்துறாங்க. இழுத்து போட்டு இழுத்து பேசு இழுத்து வீசுறதை பிடிச்சு ஐயா பிடிச்சு இழுத்து வீசுற அது வேண்டியதில்லை. அதை இழுத்து போட்டு இழுத்து வீசு. அப்படி தாமரை இழுத்து வீசினார் தூதுவர்கள். அப்படி இழுத்து வீசுகின்ற பொழுது தாமரை போய் பூமியிலே கீழே விழுகின்ற பொழுது அந்த நேரத்தில் இவர்கள் தான் அக்கினி வச்சு எரிச்சாங்க. அக்கினி வச்சு எரிச்சு அந்த சாம்பலை கொண்டு போய் ஆத்திரை கலக்கி விட்டார்கள். சாம்பலை கொண்டு போய் ஆத்திரை கலக்கி விடுகின்ற பொழுது அந்த ஆத்திரையில வாழக்கூடிய மீன்களும் நண்டுகளும் நாரைகளும் அந்த திரேக வேலையெல்லாம் சாப்பிட்டு விட்டது. அப்ப தவா நிலையிலே அனுபவமானது கேட்காம இருக்குது. இது கண்ட எம்பெருமாமாயவர்
வெத்தலையில் மைபோட்டு விட்டெறிந்து பார்க்கின்ற பொழுது தாமரை தவச தாமரையை காணவில்லை. திரேக வேடி எல்லாம் தானே ஆற்றிலே வாழக்கூடிய நந்தனாக சாப்பிட்டிருக்கிறது என்று சொல்லி அப்ப எம்பெருமான் மாயவர் தானே ஆத்து நீரை வற்றடிச்சார். ஆத்து நீரை வற்றடிக்கின்ற பொழுது இந்த நண்டு நாரி எல்லாம் வந்து ஒரு சீக்கிரமாக வந்து முறையிட்டது மாயவரிடத்துல. ஐயா நாங்க என்ன பாவம் செய்தோம், ஏன் இப்படி நீரை வத்தடிக்கிறீங்க என்று கேட்க அப்ப சொன்னார் மாயவர், நீங்க தான் தானுடைய திரேக சாப்பிட்டு இருக்கிறீங்க, அதையெல்லாம் கொண்டு வந்து ரக்க வேற ஒரே இடத்துல என்று சொல்ல அதன் பிரகாரமே அந்த சாம்பலை சாப்பிட்டத கொஞ்சம் கக்குச்சு. அப்படி கக்கையில ஐயா நாங்க ஆத்திரதானே என்று வாழ்கிறோம், எங்களுக்கு உனி உணவுக்கு என்ன வழி என்று சொல்ல உங்களுக்கு உணவுக்குத்தானே ஆத்திரை பாசங்களால் உண்டாக்கி விடுகிறோம் என்று சொல்லி அப்ப மாயவர் கை காட்டி காட்சிகளுக்கு ஆத்திரை கொடி பாசங்கள் உண்டாச்சு. அந்த பாசங்களை எல்லாம் சாப்பிட்டு ஆத்திரை வாழக்கூடிய மிருகமெல்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் எம்பெருமா மாயவர் அந்த சாம்பலை எல்லாம் உருவமாக திட்டுச்சு. அப்ப மாயவர் உயிரானது கொடுத்து தீர்த்தமானது வச்சு அந்த நேரத்தில் எம்பெருமா மாயவர் தானே தங்கப்பை ரொம்ப கட்டியே அப்படி தங்க பெருமை கட்டி எழுப்பு எங்க ராமரமத்திற்கு பெற்ற மாதாவானையாம் துள்ளி நல்ல துள்ளி மேலே இருந்தார் மேலே இருந்தார் மாயவரத்திலே முறையிடுகின்ற பொழுது அப்ப சொன்னார் மாயவர், பெண்பாவாய் உன்ற சாபத்தோடு விமோச்சனமாகிறது. உன்னுடைய சாபங்கள் சொன்னா 3 தலைமுறைக்கு மொத்தமாக பிள்ளை இல்லாமல் போகக்கூடிய சாபமானது முடிந்தது. ஊசி போன தவசலே 9 ஆண்டு காலங்கள் தவம் இருந்து இந்த சாபத்தை எல்லாம் முடித்து விட்டாய் பெண்ணே, உனக்கு இப்பொழுது பாத்திமுனை தவசானது அமைச்சிருக்கிறோம். இந்த பாத்திமுனை தவசலே ஏறி 12 ஆண்டு காலம் பாலம் தவம் இருப்பது மெய்யானார். 8வது தலைமுறையிலே உனக்கு ஈசன் மனவிலங்கி எட்டாவது முறையிலே சுழல்வேடு தவறுக்கிறவையானால் உன் தவங்கள் முக்தி அடைந்தால் பெண்ணே உனக்கு மண்ணுக்கு 2ஆம் மனையார பெண் வருவி, சொல்லுக்கு 2ஆம் சோதனைக்கு பெண் வருவியாக உனக்கு 3 மக்களுக்கு வரம் கிடைக்கும் பெண்ணே. இப்பொழுது 8வது முறையாக அப்படியே சுவாமி அப்ப மாயாவான தானே நச்சும் மங்கை வெண்ணாம் அவசரை ஏறி 12 ஆண்டுகள் தானே பாரத்தவம் புரிகிறார் தாமரையனார். அடுத்தபடியாக பாருங்க சாமிகளே, இந்த பாசிமுனை தவசலே இருந்து தாமரையானவர்கள் ஈசனை வேண்டி தவம் இருந்து அப்ப தாமரையின் தவங்கள் முக்தி அடைந்து தவாமரைக்கு 33 கோடி தேவர்களும் வந்திருந்து தாமரைக்கு எப்படி